profit pages, empowering entrepreneurs with profitable pages. Hello மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லைஃப்ல எத்தனை பேர் நமக்கே தெரியாம இன்ட்ரோவர்ட்டா இருந்துட்டு இருக்கோம்னு தெரியுமா? இன்ட்ரோவர்ட்னா அமைதியா இருக்கிறது, யார் கூடயும் ஒழுங்கா ஜெல்லாகாம இருக்கிறது, நம்மளா போய் மத்தவங்க கிட்ட எதுக்கு பேசணும், அவங்க வந்து பேசினா நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காம இருக்கிறது, இதெல்லாம் மட்டும் இன்ட்ரோவர்ட்ஸோட கேரக்டர் கிடையாதுங்க. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க அப்படிதான் உங்க மைண்டை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். நீங்க நினைக்கிறது உண்மை கிடையாது. நான்லாம் இன்ட்ரோவர்ட் இல்லப்பா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான்லாம் ஜாலியா எல்லாரு கூடயும் பேசுவேன், பழகுவேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சாலும் நீங்க இன்ட்ரோவர்ட் தான். நீங்க நான் இன்ட்ரோவர்ட் இல்லைன்னு இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. சரி, நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கும் இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. நீ இப்படியே புரியாத மாதிரியே பேசிட்டு அந்த கேரக்டர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அது எனக்கு இருக்கா இல்லையான்னு நானே டிசைட் பண்ணிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க. எத்தனை பேரு உங்க ஜாப் இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன்ஸ் இல்ல உங்க ஆஃபீஸ் டீம் மீட்டிங்ஸோ கூட எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதோ இல்ல கேட்கும் போதோ ஐயோ நம்மள ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துருக்கீங்க. இல்ல உங்க ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்ல கூட யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா டீச்சர்ஸ் நம்மள கொஸ்டின் கேட்க கூடாதுன்னு பென்சில் பெண்ணை கீழே பெஞ்சு கடியில போட்டு அதை எடுக்கிற மாதிரி குனிஞ்சு ஒளிஞ்சிருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரல, இது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை நான் ஓவர் கம்மும் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் கூட விடுங்க. எத்தனை பேர் உங்க க்ரஷ் கிட்டையோ இல்ல நீங்க லவ் பண்ற பொண்ணு கிட்டையோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பயந்துருக்கீங்க. உங்க மனசுல இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தவிச்சிருக்கீங்க. முன்ன சொன்னது கூட சில பேருக்கு தான் நடந்திருக்கும், பட் இது கண்டிப்பா எல்லாருக்குமே நடந்திருக்கும். அண்ட் நான் இப்ப சொன்ன எல்லாமே ஒரு விதமான பயம்னு நீங்க நினைக்கலாம், பட் உண்மை என்னன்னா இது பயம் இல்ல, இதுதான் உண்மையான இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டர்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்த நம்மளால போல்டா பேச முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, நம்ம பயந்து ஒதுங்குறோம், ஒளிரோம்னா கண்டிப்பா நம்ம இன்ட்ரோவர்ட்னு தான் அர்த்தம். அது எப்படி நீ எப்படி சொல்லலாம்? டீச்சர்ஸ் ஒழுங்கா இன்ட்ரெஸ்டிங்கா லெசன்ஸை டீச் பண்ணா நாங்க ஏன் தூங்க போறோம்? கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப நாங்க ஏன் பென்சில் பெண்ணெல்லாம் பெஞ்ச் கடியில போட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒளிய போறோம்னு நீங்க கேக்குறீங்க. நீ ஒரு பொண்ணு, நீ ஈஸியா சொல்லிடுவ. ஒரு பையனா இருந்தாதான் லவ் பண்ற பொண்ணுகிட்டயோ இல்ல கிரஷ் கிட்டயோ லவ் சொல்லும் போது வர ஃபீலிங்க பத்தி தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதும் எனக்கு கேக்குது. சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருக்காம இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டரை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு யோசிக்கலாமா? இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாமா? இந்த உலகத்திலேயே ஹியூமன் ரிலேஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பீப்புளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு புக் தான் டேல் கார்னிகியோட புக் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ப்ரொஃபஷனல் நாலேஜ் வச்சு அட்டைன் பண்ற ஃபினான்ஷியல் சக்சஸ் வெறும் 15% தான். அண்ட் நம்மளோட ஐடியாஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோன்ற எபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் தான் 85%ன்னு சொல்றாரு. ஸோ வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது, சோஷியல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த 15% ப்ரொஃபஷனல் நாலேஜ் இல்லாம இந்த 85% சோஷியல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பான், படிக்கலன்னு சொல்லுவான், ஆனா அவன் தான் நம்ம எல்லாரை விட அதிகமா மார்க் வாங்கியிருப்பான். அண்ட் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல கூட ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு நம்மளை விட நாலேஜ் கம்மின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி அவனுக்கு ப்ரொமோஷன், அதிக ரேட்டிங்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு யோசிச்சிருப்பீங்கல்ல, அது இந்த சோஷியல் ஸ்கில்ஸ்னாலதான். இதுக்கு மட்டும்தான் இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் நினைச்சிடாதீங்க. சோஷியல் ஸ்கில்ஸ்ன்றது தனி ஒரு பர்சன் படிச்சு கத்துக்கிற ஸ்கில் கிடையாதுங்க. அது நம்ம மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்துல இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இங்க நான் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த உலகத்துல நம்ம கண்டிப்பா அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். சரி, நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமோ அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த அவங்கள செய்ய வச்சா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது? அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கூட தான் நல்லா இருக்கும்னு தோணுது. நடக்குமா? நடக்காது. சரி விடுங்க. இந்த புக்ல 25+ பிரின்சிபல்ஸ் இருக்கு. நான் அதுல டாப் 5 பிரின்சிபல்ஸ், நம்ம லைஃபுக்கு தேவையான முக்கியமான பிரின்சிபல்ஸ் மட்டும் சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்கும். பிரின்சிபல் நம்பர் 1, என்கரேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரிட்டிசைசிங். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்த யாராச்சும் வந்து குறை சொன்னா எவ்வளவு காண்டாகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஒர்க் பண்ற இடத்துலயோ சண்டை வரதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த டீமா சேர்ந்து பண்றப்பையோ இல்ல நம்ம ஒருத்தரை செய்ய சொல்றப்பையோ நம்ம சொல்ற விஷயமும் அவங்க சொல்ற விஷயமும் சிங்கே ஆகுது.
உண்மையை சொல்லணும்னா இந்த மேக்னெட்ல இருக்கிற நார்த் போல் சவுத் போல் மாதிரி கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஜென்ரலாவே நம்மள ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுனா நமக்கு கண்டிப்பா பிடிக்காது. நம்ம எல்லாருமே நம்ம சொல்றதுதான் கரெக்ட்னு நினைப்போம். பட் அதுக்காக மத்தவங்க சொல்றது தப்புன்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அது தப்பு தானே. நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுனால அவங்களோட பிஹேவியரை மாத்த முடியாது. அந்த கிரிட்டிசிசம் அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டையை மட்டும்தான் கிரியேட் பண்ணி கொடுக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணாம அவங்க பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. நீங்க தப்பாவே சொல்றீங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க சொல்ற விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் சொல்லுவாங்க. உங்க லைஃப்ல கூட யோசிச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ற ஒரு விஷயம், அது ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், ஆர்ட்ஸ் இல்ல உங்க ஒர்க்ல கூட எடுத்துக்கோங்க. அது நமக்கு எப்படி டெவலப் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட ஸ்கில்ஸ்னால மட்டும்தான் நான் அதை டெவலப் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பண்ற விஷயத்த யாரோ ஒருத்தர் என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நீ சூப்பரா பண்றப்பா, நல்லா பண்றப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணி டெவலப் பண்ணியிருப்போம். ஒருவேளை அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணாம கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தா, என்னடா இவன் இவ்ளோ கேவலமா விளையாடுறான், இவ்ளோ கேவலமா டான்ஸ் ஆடுறான்னு சொல்லியிருந்தா நீங்க அந்த விஷயத்த கண்டினியூ பண்ணியிருப்பீங்களா? நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், ஆர்ட்ஸ்லாம் எவ்வளவுதான் பிடிச்சிருந்தாலும், ஸ்கில்ஸே இருந்தாலும் அவங்க அப்படி சொல்றாங்களேன்னு அங்கேயே அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, உன்னோட பெர்ஃபார்மன்ஸே சரியில்லை, என்ன ஒர்க் பண்றேன்னு சொல்லாம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாம, நீ நல்லா பண்றடா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு, உன்னால இன்னும் சூப்பரா இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறத விட வேற லெவல்ல அவங்க அவுட்புட் கொடுப்பாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, டிஸ்கரேஜ் பண்ணாம இருக்கணும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். பிரின்சிபல் நம்பர் 2, win people to your way of thinking. லைஃப்ல நமக்கு ஒருத்தர் கூட சண்டை வர்றதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தா ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு குட்டி வார்த்தை தாங்க. நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், இல்ல பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், நம்ம சொல்ற விஷயமும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் சொல்ற விஷயமும் ஒத்து போகாம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஒரு பர்சனை என்கரேஜ் பண்றோமோ அதை வச்சு நம்ம நினைக்கிற விஷயத்தையும் அவங்க செய்ய வைக்க முடியும். ஆப்போசிட்ல இருக்க பர்சன் சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். அவங்க என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தானே கிரிட்டிசைஸ் பண்ணாம பேசுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. தென் உங்களோட ஐடியாவை ஒரு ஒப்பீனியனா அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா இப்படி பண்ணுனா இன்னும் கூட நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க ஐடியாவை ஒரு ஒப்பீனியனா, ஒரு சஜஷனா சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றத அவங்க லிசன் பண்ணுவாங்க அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. பிரின்சிபல் நம்பர் 3, மேக் பீப்புள் லைக் யூ. நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நம்மள பிடிக்க வைக்கணும்னு யோசிச்சு அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் பிடிக்கும்னு லிஸ்ட் எடுத்து வச்சு இதெல்லாம் எனக்கும் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு மொக்க போடுறது, அவங்கள பேச விடாம நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கிறது, இது எல்லாம் பண்ணீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு, அதோட பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதான். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசிட்டே இருக்கான்னு உங்க மேல வெறுப்பு தான் வரும். உண்மையா என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம பேசுறதை விட அவங்கள பேச வச்சு லிசன் பண்ணணும். இது மூலியமா நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு அவங்களுக்கு தோணும். ஜென்ரலாவே நம்மளை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா எடுத்துப்போம். சோ நீங்க அவங்கள பேச வச்சு லிசன் பண்றதுனால அவங்களுக்கு தெரியாமலே அவங்க உங்களை லைக் பண்ணுவாங்க. இது ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் தான். உங்க மீட்டிங்ஸ்ல இல்ல ஏதோ ஒரு கம்பெனி ஆர்டர் எடுக்க போற இடத்துல கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு நீங்க கேட்டு லிசன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவுட்புட்டை தர முடியும். நீங்க என்னன்னே முழுசா கேட்காம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல ஒரு அவுட்புட் கொடுத்தாலும் கஸ்டமருக்கு அதுல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. அப்போ நான் பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பேசுங்க, பட் அவங்க பேசி முடிச்ச அப்புறம் பேசுங்க. நீங்க பேசும்போது நீங்க நினைக்கிற விஷயத்த செகண்டா வச்சு அந்த பர்சன் பேசும்போது ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த விஷயத்த ஃபர்ஸ்டா வச்சு பேசும்போது அட இவங்களுக்கும் நம்ம சொன்னதுதான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஐடியாஸோட ஒத்து போகுதுன்னு நினைச்சு கொஞ்சம் லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரின்சிபல் நம்பர் 4, மேக் them feel important. நீங்க ஒரு பர்சனை ரொம்பவே இம்பார்ட்டண்டா மதிக்கிறீங்கன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அண்ட் அவங்கள அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போதான் நம்மளால அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அண்ட் நம்மள அவங்க இம்பார்ட்டண்டாவும் ஃபீல் பண்ண வைக்க முடியும். இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னா அது என்னன்னு தெரியுமா? அப்ரிசியேஷன் தாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா அன்னைக்கு டே உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்.
நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தாங்க பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, நம்ம ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்றதுனால நம்ம அந்த விஷயத்த சரியா பண்ணலன்னு ஆகிராது, நம்ம கீழே அவங்க மேலன்னு ஆகிராது. இதுல ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை விட டபுள் த அவுட்புட் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அவங்க நம்மள ரொம்பவே இம்பார்ட்டன்டாவும் நினைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்மள புகழ்ந்து பேசினா நமக்கு எவ்வளவு பிடிக்குது. அதே தாங்க, அததான் நம்மளும் மத்தவங்களுக்கு பண்ண போறோம். அண்ட் அவங்களுக்கு நம்மள இம்பார்ட்டன்டா ஃபீல் பண்ண வைக்க போறோம். அவ்வளவுதான் மக்களே. பட் எனக்கு ஒரு டவுட் வருது. இது எல்லாமே உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் மாதிரியோ இல்ல பிராக்டிக்கல் அட்வைசஸ் கொடுத்திருக்க மாதிரியோ இருக்கா என்ன? எனக்கு அப்படி இருக்க மாதிரி தெரியல. நம்ம பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் நேச்சுரலா பில்ட் பண்றதை விட்டுட்டு மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி விடுங்க, இந்த வீடியோல இருக்க இந்த 5 பிரின்சிபல்ஸ் இல்ல இது பிரின்சிபல்ஸ்னு கூட சொல்ல முடியாது, 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி உங்க ப்ரொஃபஷனல் லைஃபை மட்டும் பில்ட் பண்ணுங்க. பர்சனல் லைஃபை நேச்சுரலா பில்ட் ஆக விடுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுக்கும் நீ சொன்ன விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த பயந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தவிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணக்கூடிய டிப்ஸை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்க பயத்தை கம்ப்ளீட்டா நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயத்த செஞ்சிருங்க. சோ இந்த புக்கை ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்களை என்கரேஜ் பண்றோமோ, மத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அவங்க மேல இன்ட்ரெஸ்ட காட்டுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியும், நம்ம சொல்றத அவங்கள கேட்கவும் வைக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி எந்த விஷயத்தையுமே ஃபேக்கா பண்ணிடாதீங்க. நீங்க பிடிக்காம அப்ரிஷியேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் பண்ணீங்க, கண்டிப்பா அது ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல தான் போய் முடியும். பாத்துக்கோங்க. நியூட்டன்ஸோட 3rd law மாதிரி அப்புறம் எவ்ரி ஆக்ஷன் வில் டெஃபினெட்லி ஹேவ் an opposite reaction தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்க லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த செகண்ட்ல இப்போ நீங்க யார இன்ட்ரோவர்ட்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Stay inspired and keep growing. See you on the next profitable page, நண்பா.